அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை திருவல்லிக்கேணியில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி. சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையின் ஒரு பகுதியில் பேரணியாக வந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி 15வது நாளாக இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் தலைமைச் செயலகத்தை நோக்கி அவர்கள் நடைபெறப் போவதாக அந்த பேரணி நடத்தி செல்வதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை அந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 15 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான அந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். மேலும் துறை வாரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது. இருந்தாலும் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தமிழகத்தில் சென்னை மட்டுமில்லாமல் மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை வரக்கூடிய சூழலில் தற்போது இன்று கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயற்சி செய்த இடைநிலை ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சாலையில் அமர்ந்து தற்போது இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று அவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்றும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒன்று கூடி தற்போது இந்த பேரணியாக செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். தற்போது சாலை மறியலாக மாறியிருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. அதனை நிறைவேற்ற கோரிதான் தற்போது அவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரையாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு கல்வி நலனில் பாதிப்பு ஏற்படாமல் தான் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும், ஆனால் தாங்கள் நியாயமாக போராடிய காலத்தில் அரசு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை எனவும், அதனால்தான் தொடர்ந்து பள்ளிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் எனவும், சிறையில் அடைத்தாலும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை திருவல்லிக்கேணியில் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? 15வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரையாண்டு விடுமுறை தொடக்கத்தில் இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு போராடுவதற்காக தனியாக ஒரு இடம் கொடுக்கவில்லை என்பதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அவர்களுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எழிலக வளாகம் மற்றும் இர்வின் சாலையில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகம் அருகே இருக்கக்கூடிய அந்த இர்வின் சாலையில் இருக்கக்கூடிய பகுதி மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் அவருடைய போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இன்று திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் இருந்து பேரணியாக கோட்டையை நோக்கி அவர்கள் போராட்டம் நடத்த போவதாக சொல்லியிருந்தார்கள். தற்போது போராட்டத்தை செல்லும் பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியலாக தற்போது மாறியிருக்கிறது. இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையேயான ஊதிய முரண்பாடு இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு, அதாவது தங்களை விட ஒரு நாள் முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் இருந்து ஜூன் மாதத்தில் சேர்ந்தவர்களுடைய அடிப்படை ஊதியம் என்பது 3000 ரூபாய் வேறுபாடாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக மாறியதில் 16,000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் அந்த அடிப்படை ஊதியம் என்பது மாறுபட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே பள்ளியில் அவருடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு 16,000 ரூபாய் கூடுதலாக சம்பளம் வழங்கப்படுகிறது. அதே பணியை பார்க்கக்கூடிய ஆசிரியருக்கு 16,000 ரூபாய் ஊதியம் குறைவாக வழங்கப்படுகிறது. ஒரே வேலை, ஆனால் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்திதான் அவர்களுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை சந்தித்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது என்பது நியாயமான கோரிக்கை, திமுக ஆட்சிக்கு வந்தால் அதனை நிறைவேற்றும் என தங்களுக்கு வாக்குறுதி அளித்திருப்பதையும் அவர்கள் மேற்கோள் காட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியின் போது திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்களுக்கு அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அளித்திருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.